உலகமடா. ஏது உண்மை ஏது நன்மை எல்லாமே மர்மமடா, எல்லாமே மர்மமடா. உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா, பழக்க வழக்கம் மாறி போட்டா பிரச்சனை தானா. உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா, பழக்க வழக்கம் மாறி போட்டா பிரச்சனை தானா. ஏது உண்மை ஏது நன்மை எல்லாமே மர்மமடா. உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா, பழக்க வழக்கம் மாறி போட்டா பிரச்சனை தானா. எங்கும் பொய்மை வாழ்வில் தீமை நிறைஞ்ச உலகமடா. ஏது உண்மை ஏது நன்மை எல்லாமே மர்மமடா, எல்லாமே மர்மமடா. உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா, பழக்க வழக்கம் மாறி போட்டா பிரச்சனை தானா. சொல்லுங்க சார். ஹலோ லீதா, அம்மா எப்படி இருக்காங்க? ஓகே சார், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, ஷூட்டிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அப்படி இப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்க. ஓகே சார், பாய். ஓகே லீதா, see you, bye. லீதா, இந்த ராத்திரில பேக தூக்கிட்டு எங்க போற? ஷூட்டிங் வேலையா வெளியே போறோமா? அண்ணாட வீட்டுக்கு லேட்டா வந்துட்டு இருந்த, இப்ப வெளியிலே போய் தங்க போறியா? அம்மா, ப்ரொடக்ஷன்ல வேலை இருந்தா போய் தானே ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்பதான் பாஸ் கால் பண்ணி சீக்கிரமா வர சொன்னாரு. நான் போயிட்டு வரேம்மா. ஓகே சார். ஓகே ஓகே. சார் ஓகே சத்யா, இந்தாங்க உங்க பேமெண்ட். என்ன சார் இது? என்ன பேசின பேமெண்டோட குறைவா இருக்கு. சத்யா, இந்த ப்ரொடக்ஷன்ல எனக்கு எக்கச்சக்கமான லாஸ் ஆயிடுச்சு. எல்லா லாஸையும் நானே ஏற்றுக்க முடியுமா? அதான் உங்க சம்பளத்துலேயும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இதை வாங்கிட்டு போங்க, அடுத்த படத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த டிராமால நஷ்டம் வந்ததுக்கு நான் தான் காரணம்ன்றீங்களா? யார் காரணம்னு நான் விவாதிக்க விரும்பல சத்யா. பேசாம கொடுத்ததை வாங்கிட்டு போங்க. ஓகே சார், உங்ககிட்ட நேர்மையா வேலை செய்யறவங்களுக்கு நீங்க நியாயமான சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டது உண்மையா தான் இருக்கு. நான் வரேன், இல்ல நான் போறேன். ஆமா, இந்தா சம்பளம். என்ன சார் இது? ஒன்றும் பேசாதீங்க. உங்க வேலைக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், பேசாம எடுத்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா உங்களால தான் இந்த ப்ரொடக்ஷனுக்கு நஷ்டம், தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? டிராமா முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பேச்சு பேசுறீங்களா? டிராமா முடிஞ்சாலும் முடியலன்னாலும் இதுதான் உங்க சம்பளம்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களால தான் ஷூட்டிங்கே லேட்டா ஆரம்பிச்சிருக்குது. நீங்க மேக்கப் போடுறதுக்கு, காஸ்டியூம் மாத்துறதுக்குன்னு 6 நாளுக்கு மேல எடுத்துக்கிறீங்க. இதனாலேயே ஷூட்டிங் லேட் ஆகி எனக்கு எக்கச்சக்கமான லாஸ் ஆயிடுச்சு. அதனால தான் உங்க சம்பளத்துல கொஞ்சம் பிடிச்சிருக்கிறேன். இது ஒரு தப்பா? ஓகே, இனிமே என்ன நடிக்க கூப்பிடாதீங்க. நான் கூப்பிட மாட்டேம்மா, கூப்பிட மாட்டேன். நான் மட்டும் இல்ல, யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. நீ லோன்னு சான்ஸுக்கு திருவா அலையணும்.
வாங்கல தம்பி உட்காரு. இந்தா உன் சம்பளம். என்ன சார் இது? எங்க சம்பளத்துலயும் கை வச்சிட்டீங்க. லீதா சொன்ன வேலையை நான் கணக்காக தானே செஞ்சேன். லீதா அவங்கள்ட்ட வேலை செய்யறது போல நடிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கரெக்டாக கொடுக்குறீங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச எங்க சம்பளத்தை வெட்டிட்டீங்க. நல்ல தம்பி, லீதாவை பத்தி என்கிட்ட குறை சொல்லாத. லீதாவோட வேலைக்கு என்ன சம்பளம் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். ஓகே சார், இப்படி பேசுறவங்கள்ட்ட பேசி புண்ணியம் இல்லை. உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும். அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நன்றிங்க சார். போயிட்டு வா. Hello? Halo, boleh saya bercakap dengan Cik Prem? Ya, Cik Ismail. Prem sini. Okey, Cik Prem. Saya Ismail daripada manager Bank Yon. Cik, saya nak beritahu Cik, rekod company Cik baik. Sekarang ni cek Cik ada bounce kerana tak ada wang dalam akaun Success Production. Cek kita bounce? Tak mungkin, Cik Ismail. Akaun kita ada cukup duit. Kami telah meneliti akaun bank Cik dan kami dapati cek yang menunjukkan banyak duit tertarik keluar. Jadi macam ni, Cik datang ke sini, jadi kita boleh rujuk tentang perkara ni. Cik Ismail, saya sibuk sekarang. Saya akan hantar isteri saya untuk meneliti akaun kita. Ya. Baik, terima kasih Cik Ismail. Terima kasih. Baik. சாந்தி, நான் தான் பேசுகிறேன். பேங்க்கில் ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம செக் என்னமோ ரிட்டர்ன் ஆயிடுச்சா? கொஞ்சம் பேங்க்கில் போய் என்னென்னு விசாரிச்சோன்னு சொல்கிறியா? ஓகே, பாய். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். நான் ரஜாக் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாமல் சாப்பாடை கணக்காக அனுப்பிட்டேன் சார். என் ரெஸ்டாரண்ட் லோகோவை பெருசாக போடுங்க சார். உங்கள் ரெஸ்டாரண்ட் பேர் போடுறோம், லோகோ எதுக்குங்க பெருசாக போடணும்? நம்ம தான் சாப்பாடுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கோமே. என்ன கிண்டலா பண்ணுறீங்க? ஒரு காசு வாங்காமல் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட வேலை செய்கிற லீதாவை கேட்டு பாருங்க. சாப்பாடை ஃப்ரீயாக கொடுங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட் லோகோவை பெருசாக போடுறேன்னு சொன்னிச்சு. லோகோ மட்டும் வரல, அங்கே உங்கள் ஆஃபீஸு இருக்காது. ஹலோ. வீடு கேட்டு ஷூட்டிங் எடுத்தீங்க, இன்னும் சேவா காசே கொடுக்கல, கரண்ட் காசு கொடுக்கல. என்னங்க சொல்றீங்க? உங்க வீட்டு காசு தான் லீதா செட்டில் பண்ணிருக்கணுமே. நல்லா பாருங்க, காசு கொடுத்திருந்தா நான் ஏன் கால் பண்ணுவேன்? சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்க சார். சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். ஹலோ, நான் ஜெயா அப்பா கந்தசாமி பேசுகிறேன். எப்போ சார் ஷூட்டிங் முடிப்பீங்க? நடிக்க வந்த மக இன்னும் வீட்டுக்கு வரல. ஷூட்டிங்லாம் எப்போவோ முடிஞ்சதுங்க. உங்கள் ட்ராமாவில் நடிக்கிறேன்னு சொல்லி தான் வீட்டை விட்டு போச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறீங்க, அப்போ எங்கே போயிருக்கோம்? என்னங்க நீங்கள், மனுஷனுக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இதில் உங்கள் மக எங்கே போகுது வருதுன்னு பார்த்துதான் இருக்க முடியும். நீங்கள் அதுக்கு ஹேண்ட்ஃபோனுக்கு கால் பண்ணி பாருங்க. என்னாச்சு? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். உங்க லீதா 5000 செக்ல சைன் வச்சு எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டா. அவளை நம்பாதீங்க நான் படிச்சு சொன்னேன். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம அவளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தீங்க. இப்ப பேங்க்ல உள்ள எல்லா காசையும் எடுத்துட்டு அவ காணாம போயிட்டா. என்ன சொல்ற சாந்தி? கதையா சொல்லிட்டு இருக்கிறேன்.
இப்ப கூட நீங்க நம்பல பாருங்க. கால் பண்ணி பார்க்கறேன். போன் அடிக்கிறாரு பாருங்க, ஏமாந்து போன பிரேம். பேசுமா? ஏய் வேணாம். ஏன் பேசி நீ மாட்டிக்க போற? பேசாம சிம் கார்டை தூக்கி வீசிடு, வேற வாங்கிக்கலாம். வாவ், குட் ஐடியாயா. சரி, முக்கியமான வேலை இருக்கு, வா கிளம்புவோம். ஓகே. ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டேங்குது. எப்படிங்க எடுப்பா? துரோகி போன் எடுத்து பேசுவாளா? நல்லவளா இருந்தா பேசியிருப்பா. இரு, நான் வீட்டுக்கு அடிச்சு பார்க்கறேன். ஹலோ ஹலோ, நான் இங்க ரீதாவோட பாஸ் பேசுறேன். ரீதா இருக்குதாமா? என்னங்க எங்க கால் பண்ணி கேக்குறீங்க? ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே பேக்க தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலே. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. ரீதா வீட்லயும் இல்லை, எங்கேயோ ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சா? என்ன சார் இது? கொடுத்த சம்பளமே குறைவு, இதுல செல்லாத செக்க கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியல, ஏன் சார் டிராமா எடுக்கிறீங்க? இப்படி நம்மளெல்லாம் ஏமாத்ததான். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க. லீதாவை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம். பேங்க்ல உள்ள பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவ காணாம போயிட்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, உங்க செக்கை நாங்க கிளியர் பண்ணிடுறோம். இது நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். பாக்குறோம் உங்க நம்பிக்கைய. 2 நாள்ல கொடுத்துருவீங்களே, 2 மாசம் ஆக்க மாட்டீங்களே? இதையும் பைக்கிங் பண்ணிடுவீங்க. சரிங்க, நடந்தது நடந்து போச்சு. இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். Cik Prem, macam mana dengan akaun Cik Prem? Saya minta maaf, Cik Ismail. Saya percaya sangat dengan staf saya, si Lita. Tapi dia tipu saya. Tak apalah. Ini surat untuk membatalkan kuasa itu. Okey. Jangan baca ke? Cik Ismail, ini cek baru bernilai RM50,000 untuk masuk ke dalam akaun Success Production. Okey, saya akan masuk cek ni dalam akaun Cik Prem. Cik Prem harus berhati-hati tentang akaun di bank ini. Tentang masalah Lita, saya nasihatkan Cik Prem melaporkan pada polis. Ini saya nak cek dia. Baik, Cik Ismail. Terima kasih. Sama-sama. அப்பா எங்கம்மா இருக்க? கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஷூட்டிங் முடிஞ்சு சொன்னாங்களே. அந்த கம்பெனியோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ நான் வேற ஷூட்டிங்கில் இருக்கேன். என்னம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காம் இல்லையா? அங்கே லைன் இல்லைப்பா. இப்போ தான் டவுனுக்கு வந்திருக்கோம். ஃபோன் அடித்து சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே அடிச்சிட்டீங்க. ஆமாவா? அதான் நான் ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லைம்மா. சரிம்மா, முடிச்சிட்டு வாம்மா. ஓகேப்பா. பாருங்க சின்னு, உங்கனால நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஜெயா, காதல்னாலே போய் சொல்லி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? இல்லை சின்னு, அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன்னு வருத்தமாக இருக்கு. நாம் அவரை ஏமாத்துறோமா இல்லை நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோமான்னு தான் தெரியல. என்ன மாமா, நீங்க போய் இப்படி செஞ்சிட்டீங்க? ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப் கிட்ட போய் செக்கில் சைன் வைக்க பெர்மிஷன் கொடுக்கலாமா? நல்லா சொல்லுங்க. அவளை நம்பாதீங்கன்னு நான் எத்தனையோ தடவை சொன்னேன். என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்ப எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டேன். நான் ஏன் நம்பினேன்னா, நான் ஆஃபீஸில் இல்லாத நேரத்தில் எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சுக்கும்
பல வாட்டி எனக்கு பிரச்சனை வரப்ப அதையெல்லாம் செட்டில் பண்ணியிருக்கு. நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்யும். இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு நம்பிக்கையில் செக்கில் சைன் பண்ணுறதுக்கு மேண்டேட் கொடுத்தேன். ஆனால் அது இப்படியெல்லாம் செய்யும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீங்க நம்பினீங்கன்னு, ஆனா அவ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டால. அது எங்கே ஓடிட போகுது? அதை பற்றின செய்தி ஃபோட்டோவோட எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. கண்டிப்பாக போலீஸில் மாட்டிடும். ஆமா, அவளை பிடிச்சி ஜெயில போட்டு இப்ப என்ன ஆக போகுது? பணம், மானம், மரியாதை எல்லாமே போச்சு. நீங்க வேணா பாருங்க, அவ நல்லாவே இருக்க மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நல்லது செஞ்சா நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு அனுமதி ஏதாச்சும் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காம ஆக வேண்டிய காரியத்தை பண்ணுங்க. இதுக்கப்புறம் செக்ல சைன் வைக்கிற பொறுப்பை வெளியாளுகிட்ட கொடுக்க வேணாம். நீங்க ஆபீஸ்ல இல்லைன்னா அண்ணிய பாத்துக்க சொல்லுங்க. சரிம்மா. இனிமேதா நீ ஜாக்கிரதையா இருக்கும். உன்னோட படம் எல்லா பேப்பர்ஸ்லயும் வந்துருச்சு. ஆளுங்க பார்த்தாங்க, அவ்வளவுதான். என்னடாச்சு இப்படி சொல்ற? அப்புறம் நல்லா மாட்டிக்கிட்டேனா? யார் கண்ணிலே படாத வரைக்கும் உனக்கு ஆபத்து இல்லை. நாம கொஞ்ச நாளைக்கு சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தியான்னு சுத்திக்கிட்டே இருப்போம். அப்புறம் இந்த கேஸை மறந்துடுவாங்க. எனக்கு இன்னும் பயமா இருக்கு ராஜ். கவலைப்படாத ரீதா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப ராஜ், ஆனா நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். அதுக்கு தானே நம்ம வெளியூர் போறோம். அப்புறம் எப்படி நீ மாட்ட போற? கவலைப்படாத லலிதா, நாம இன்னைக்கு சிங்கப்பூர் போறோம். Believe me. ஏன் சார் எல்லா வேலையும் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க? பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இல்லையே, எனக்கு உன் மேலே தான் முழு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் இல்லாத நேரத்தில் கம்பெனி செக்ஸில் கையெழுத்து போடுறதுக்கு பேங்க்ல உனக்கு மேண்டேட் கொடுக்க போறேன். வேணாம் சார், அதெல்லாம் எதுக்கு? என்ன ரீதா, உனக்கு தான் 5000 ரிங்கிட்டுக்கு உட்பட்ட செக்ஸுக்கு சைன் பண்ணான்னு பேங்க்ல மேண்டேட் கொடுத்தாச்சு. அப்படியே இந்த சின்ன அமௌண்ட்ல என்கிட்ட கொண்டு வர, நீயே சைன் பண்ணி கொடுத்துரு. சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நீங்க ஆபீஸ்க்கு போய் ரெஸ்ட் பண்ணுங்க. நான் லொகேஷனுக்கு போய் ஷூட்டிங்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். நான் இருக்கிறப்ப ஏன் சார் உங்களுக்கு இந்த கவலை? என் மேல நம்பிக்கை இல்லையா? உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும், அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நன்றி சார். தூங்காம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல சாந்தி, தூங்கவும் முடியல. அந்த லீதாவுக்கு நான் என்ன குறை வச்சேன்? மற்ற ஸ்டாஃப்ஸை விட சம்பளம் அதிகமா கொடுத்தேன். எல்லா வகையிலையும் ஆபீஸ்ல உதவியா இருந்த லீதா ஏன் இப்படி திடீர்னு மாறணும்? நல்லா பொறுப்பா வேலை செய்யறது நம்பிட்டாங்க. நான் இல்லாத நேரத்துல கம்பெனி செக்ல கையெழுத்து வைக்கிறதுக்கு மெண்டேட் கொடுத்தேன். இப்படியா என்ன நம்ப வச்சு ஏமாத்துறது? அவ ரொம்ப பொறுப்பா வேலை செய்யற மாதிரி உங்ககிட்ட நடிச்சிருக்காங்க. எல்லாமே டிராமா தான். டிராமா எடுக்கிற உங்ககிட்டயே அவ டிராமா போட்டிருக்கா. அவ நடிப்ப நீங்களும் உண்மைன்னு நம்பியிருக்கீங்க. எப்படி சாந்தி நம்பிக்கையா உள்ளவங்க மேல நமக்கு சந்தேகம் வரும்? அந்த அளவுக்கு அவ நடிச்சு உங்களை நம்ப வச்சிருக்கா. நானும் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க தான் அவளை ரொம்ப நம்புனீங்க. இப்ப மோசம் போயிட்டீங்க. இனிமேலாவது நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. இப்ப வந்து தூங்குங்க. போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா. பழக்க வழக்கம் மாறி பட்டா பிரச்சனை தானே.
Oke, Encik. Baik. Terima kasih, Encik. Hey, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். லீதாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? அப்படியா? அது போட்ட ஆட்டத்துக்கு அப்படிதான் பிடிபடணும். மாட்டிக்கிட்டாலும் நல்லா வேணும் உங்களுக்கு. மார்னிங் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், இப்பதான் பாலாய் போலீஸ்ல இருந்து இன்ச்சி ரமணி கால் பண்ணாரு. அப்படியா? என்ன விஷயமா? சிங்கப்பூர் போகும்போது லீதாவையும் பாய் ஃப்ரெண்டையும் கையும் களமா பிடிச்சிட்டாங்க சார். திங்கக்கிழமை ஓட்டு கொண்டு போறாங்களாம். காலையிலேயே ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கிற. Thank you very much ஜமுனா. வெல்கம் சார். நான் சொன்னேன்லங்க, தப்பு செய்றவங்க எப்போதுமே பிடிபடுவாங்க. அது போலவே லீதா பிடிபட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லீதா செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு சட்டம் அதோட கடமையை செய்யட்டும். நீ லீதாவோட இடத்துக்கு ஒரு நல்ல ஆளா வேலைக்கு எடுக்கணும். அந்த வேலையை நான் செய்றேன். எனக்கு துணையா செல்வி, ஜமுனா, ரமேஷ், ஜெயராம் இவங்க எல்லாம் இருக்காங்க. சார், நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. இவங்களெல்லாம் திரும்பவும் நம்பி ஏமாற போறோம்னு நினைக்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனா லீதா தான் உங்ககிட்ட எங்களை பத்தி தப்பா சொல்லி உங்க மனசுல எங்களை கெட்டவங்களா நினைக்க வச்சிருக்கு. உண்மையிலே கெட்டவங்க இல்ல சார். அன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கும் போது கூட நாங்கள் தான் சார் காசு கொடுத்தோம். ஒரு சின்ன கேக்கை வாங்கிட்டு வந்து எங்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி அவமானப்பட வச்சிருச்சு. அப்போ கூட நாங்கள் உண்மையை சொல்லலை. ஏன்னா உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் பேசாமல் இருந்துட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நேர்மையாக வேலை செய்கிறவங்க யாருன்னு. சார், நான் எந்த தவறும் செய்யாம இருந்தப்ப கூட லீதா பேச்சு கேட்டுட்டு என்னை ஏசுனீங்க. அப்ப கூட நான் உங்ககிட்ட சாரி சொன்னே தவிர ஒரு வார்த்தை எடுத்து பேசல. சில நேரத்துல வேலையை விட்டு போயிடலாம் கூட நினைச்சிருக்கேன். ஆனா சார், நீங்க ரொம்ப நல்லவர். ஒரு நாளைக்கு உங்களுக்கே உண்மை தெரியும்னு இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். நான் பொறுமையா இருந்ததுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார், ஒரு நாள் நாங்கள் லேட்டாக வந்தாலும் நீங்கள் அப்படி ஏசுவீங்க. ஆனால் லீதா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு லேட்டாக தான் வரும். ஒன்றுமே கேட்க மாட்டேங்க சார். நீங்கள் வந்ததும் வேலை செய்கிற போல் நடிக்கும். ஆனால் உண்மையாக வேலை செய்கிறது நாங்கள் தான். பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் சொல்ற உண்மைங்க. இவ்வளோ நல்ல ஸ்டாஃப்லாம் வச்சுக்கிட்டு எப்படிங்க அந்த லீதாவை போய் நம்புனீங்க? போது சாந்தி, இப்பதான் யாரு உண்மையானவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காடி நல்லா ஓடுற வரைக்கும் யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எப்ப அது ஒரு பிரச்சனை கொடுக்குதோ அப்பதான் அது மேல ஒரு தனி அக்கறையே வரும். அது போலதான் என் கதையும். என்ன பிரச்சனை வந்தாலும் வேலை நடந்தா சரின்னு இருந்தேன். இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கேன். அதுக்காக நான் உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையில நான் இனி இப்படி ஒரு தவறு செய்யவே மாட்டேன். உங்களையெல்லாம் நான் முழுமையா நம்புறேன். உங்க உதவியோட தான் என் அடுத்த டிராமாவை நான் செய்ய போறேன். கண்டிப்பா சார், நாங்கள் உங்களுக்கு பக்கத்துணையா இருப்போம். ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் தோல்வி ஒரு படிக்கட்டு. இப்பதான் நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. மனசு தளர விடாதீங்க. இது நீங்க செய்ய போற கடைசி டிராமா இல்ல. இன்னும் எத்தனையோ டிராமா செய்ய போறீங்க. நாங்கெல்லாம் உங்க கூடவே துணையா இருப்போம். நீங்க எல்லாம் என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? இனி வெற்றி மேல வெற்றி நிச்சயம். உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா. பழக்க வழக்கம் மாறி போட்டா பிரச்சனை தானா? ஏது உண்மை ஏது நன்மை எல்லாமே மறுமமடா. உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா. பழக்க வழக்கம் மாறி போட்டா பிரச்சனை தானா? எங்கும் பொய்மை வாழ்வில் தீமை நிறைஞ்ச உலகமடா. ஏது உண்மை ஏது நன்மை எல்லாமே மறுமமடா. எல்லாமே மறுமமடா.
உலகம் போற போக்க பார்த்தா எல்லாமே டிராமா